Students, question number 8. Find the equation of tangent and normal. So, நம்ம equation of tangent find பண்ணனும், normal find பண்ணனும் to the curve given by x equal to 7 cos t and y equal to 2 sin t, t element of r. Actually, பாத்தீங்கன்னா curve ஓட equation எப்படி கொடுத்திருக்காங்கன்னா parametric equation formula கொடுத்திருக்காங்க. Okay, next at any point on the curve. So, நம்ம எப்படி எடுத்துக்கோன்னு சொன்னா இந்த சம்ம பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சொன்னா find the equation of tangent and normal naவே you have to know the formula. That is what? Y minus y1 equal to m into x minus x1. And this is equation of tangent formula. Then equation of normal formula is what? Y minus y1 equal to minus 1 by m into x minus x1. அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கம்பல்சரி ஸ்லோப் தெரியணும். எதோட ஸ்லோப்? tangent ஓட ஸ்லோப் தெரியணும். அந்த tangent ஓட ஸ்லோப்பை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு m தெரியணும். அதாவது ஸ்லோப் ஆஃப் tangent. அது இங்க கொடுக்கல. சோ how to find out slope of tangent. General procedure என்னன்னா you have to find out dy by dx first. Okay. So parametric equation கொடுத்தாங்கன்னா first you have to take that parametric equation, that is x equal to 7 cos t and y equal to 2 sin t. You have to first find out dx by dt. Differentiate x with respect to t. Dx by dt is equal to what? 7. Cos t differentiation answer is minus sin t. Here dy by dt. Differentiate y with respect to t. That is dy by dt equal to 2. Sin t differentiation answer is cos t. Now you have to find out dy by dx. Actually, what is dy by dx? Parameter நாவே இதான் மெத்தட் dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன் dy by dx கண்டுபிடிக்கனா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. எதோட ஸ்லோப்? tangent ஓட ஸ்லோப். So, dy by dx equal to dy by dt by dx by dt. That is equal to dt cancel, then you will get dy by dx. That is here dy by dt value dx by dt value divide பண்ணனும் அர்த்தம் இதுக்கு. Therefore 2 cos t divided by minus 7 sin t. dy by dx find பண்ணா அது ஸ்லோப் கிடையாது. ஜெனரலா dy by dx ல t க்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைக்கிறது தான் m, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். எல்லா சம்ல நம்ம டீச் பண்ணியிருக்கோம். பட் இந்த சம்ல இதுதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஏன் சார் அப்படின்னா அவங்க கேட்ட கொஸ்டினே அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் கேட்டிருக்காங்க. பர்டிகுலரா ஒரு இடத்துல கேட்கல அவங்க t ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லயோ இல்ல பர்டிகுலர் நம்பர்லயோ கொஸ்டின் கேட்கல. அதுக்கு பொதுவா என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஜெனரலைஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுதான் m. therefore slope of this curve equal to m equal to 2 cos t by minus 7 sin t. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி cos by sin காட்டுனலாம் மாத்திக்க வேணாம். ஏன்னா இப்படி வச்சிட்டீங்கன்னா தான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்கும் போது சிம்பிளிஃபை அந்த ஈக்குவேஷன்ஸ் சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் பாயிண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா m ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டும் கண்டுபிடிச்சலாம், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் x1 y1 பாயிண்ட் தெரியணும். சோ அந்த பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னா இந்த டைப் ஆஃப் சம்ஸ்க்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேக்குறாங்க அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ். சோ யூ ஹேவ் டு டேக் x is this one, that is 7 cos t y is 2 sin t. சோ நீங்க என்ன பண்ணணும்னா மத்த சம்ஸ்ல மாதிரி t க்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா x y கிடைக்கும். அதை வச்சு தான் பாயிண்ட நம்ம சம் போடுவோம். பட் இங்க ஜெனரலைஸ் பண்ணி क्वेश्चन கேட்டாங்க. you have to take this is x1, this is y1. that is very important for this sum. so slope தெரிஞ்சிருச்சு, பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு, equation of tangent and equation of normal இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்ணோம்னு சொன்னா ஆன்சர் கிடைச்சிரும். that's all. okay, now equation of tangent at this point 7 cos t 2 sin t. so you have to take this is x1, this is y1. so formula is y minus y1 equal to m into x minus x1. so y minus y1, what is y1 here? 2 sin t. So 2 sin t equal to m. What is m here?
minus 2 by 7 cos t by sin t, that is minus 2 cos t by 7 sin t. நார்மலா மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம நியூமரேட்டர்ல எழுதுறது ஜெனரலா நம்ம எப்பவுமே அப்படிதான் எழுதுவோம். அதுக்காக நீங்க மாத்திட்டேன் அவ்வளவுதான். ஓகே, நோ அதை இங்கேயே நீங்க சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கங்க. தட் இஸ் யுவர் விஷ். இன்டு எக்ஸ் மைனஸ் x1 7 cos t. So how to simplify 7 sin t into y, that is 7y sin t minus this minus 7 2s are 14 sin into sin square t equal to minus 2 cos t into x, that is minus 2x cos t minus into minus plus 2 7s are 14 cos t into cos t cos square t. So first you have to bring this x value to LHS side. ஏனா x எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கணும். So x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா answer is 2x cos t plus 7y sin t. நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா x term first எழுதுவோம், y term second எழுதுவோம், third constant எழுதுவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா minus 14 sin square t, இங்க இருக்கிற 14 sin cos square t பாத்தீங்கன்னா LHS சைடு வந்தா that is minus 14 cos square t கன்வெர்ட் ஆயிரும் equal to 0. So இதை நீங்க simplify பண்ணீங்க சொன்னா you will get the answer. How to simplify this one? That is actually பாத்தீங்கன்னா minus 14 is common term here. Therefore 2x cos t plus 7y sin t minus 14 காமனா வெளிய எடுத்துட்டு that is sin square t plus cos square t equal to 0. So sin square t plus cos square t value 1. Therefore final answer 2x cos t plus 7y sin t minus 14 equal to 0. This is the equation of tangent answer. Okay. First x term, y term, constant. நான் அந்த மெத்தட்ல இத எழுதியிருக்கேன். Similarly, you have to find out equation of normal at same point using minus 1 by m formula. Okay. Now, so equation of normal at the point is 7 cos t comma 2 sin t. Just I am taking this is x1, this is y1. Now equation of normal formula y minus y1 equal to minus 1 by m into x minus x1. So y minus y1 is what here? 2 sin t equal to minus 1 by m is what here? We know already minus 2 cos t by 7 sin t. This is the m value into x minus x1. That is x minus x1 is what? 7 cos t. After simplify, you will get the answer. So first in the 7 sin t நீங்க என்ன பண்ணீங்க numerator கொண்டு போயிருங்க, minus minus cancel. Therefore y minus 2 sin t equal to 7 sin t by 2 cos t. Denominator இங்க இருக்கிற இந்த term எங்க போயிருச்சுனா numerator க்கு போயிரும், minus minus cancel ஆயி, that is the answer here. Okay. Now here x minus 7 cos t. So now cross multiple, that is 2 cos t into y, that is 2y cos t minus 2 into 2 4 sin t into cos t, sin t into cos t equal to 7 sin t into x, that is 7x sin t plus into minus minus 7 7s are 49 sin t into cos t, sin t into cos t. Now first you have to write x term. So x term positive இருக்குங்காட்டி you have to bring these two term to that side, that is 7x sin t minus 2y cos t, here minus
49 sin t cos t. This minus goes to that side plus 4 sin t cos t equal to 0. X term, y term, this fully constant term. So, இதை நீங்க simplify பண்ணீங்கன்னா that answer is what? 7x sin t minus 2y cos t minus 49 இங்க plus 4 இருக்கு. Therefore, minus 45 sin t cos t equal to 0. This is the equation of normal. So, this sum answer is finished, students.